தொழிலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை நாங்கள் பூரி ஜெகநாதர் கோயில் ஆன்மீக சுற்றுலா சென்று வந்தோம். அதனுடைய வீடியோ பதிவுகளை அளித்ததில் நிறைய பேர் எங்களை லைக் பண்ணி வரவேற்பு பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸுகளுக்கும் மற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதில் பரிந்துரை செஞ்ச நண்பர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் கும்பகோணம் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பயணமாக நவகிரக கோயிலை சுற்றி பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். அதை முன்னிட்டு இங்கே நாங்கள் டி நகர்லேருந்து 72 பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் கோயம்பேடு பஸ்ஸை போய் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நாங்கள் அங்கேருந்து கும்பகோணம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் அங்கே போயிட்டு கும்பகோணம் சென்றடைந்த உடனே அங்கே உள்ள வீடியோ பதிவுகளை உங்களுக்கு அளிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கோயம்பேட்டில் நேற்று மாலை 4:30 மணிக்கு கும்பகோணம் வர வண்டியில் வந்துட்டு இங்கே கும்பகோணம் டிப்போவில் நைட்டு 1 மணிக்கு இறங்கிட்டோம். அங்கே இறங்கிட்டு உள்ள டிப்போவில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் போனோடனே அந்த பஸ்ஸை பிடிச்சி நான் அங்கே இருக்கிற நிகழ்வுகளை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். நவகிரக கோயிலுக்காக இப்போ கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். இங்கே வந்தோடனே அங்கே இருக்கிற ஆர்கனைசர்கிட்ட நம்ம இப்போ ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் அவங்ககிட்ட காட்டினோன்னே அவங்க ஒரு மேனுவல் டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இதை வந்திருக்கு பாருங்கள், பஸ் வந்திருக்குது பாருங்கள், நவகிரக சுற்றுலா பேருந்துன்னு வந்திருக்குது பாருங்கள். இந்த பேருந்தில் போய் நம்மளுடைய இருக்கையில் அமர்ந்து இந்த ஃபஸ்ட்டு எங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் சிங்களூர், குரு ஆலங்குடி, ராகு திருநாகேஸ்வரம், சூரியனார் கோயில், சுக்கிரன் கஞ்சனூர், அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோயில், புதன் திருவெண்காடு, கேது கீழ்பெரும்பள்ளம், சனி திருநள்ளாறு, இந்த 9 நவகிரக கோயிலும் ஒரு சேர பார்த்துட்டு நாங்கள் திரும்ப நைட்டு இங்கே 8 மணிக்கு கொண்டாந்து எங்களை இங்கேயே இறக்கி விட்ருவாங்க. நாங்கள் அதிலேருந்து பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் சென்னையை நோக்கி புறப்பட்டு வந்துடுவோம். இது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல். இதுக்கு முன்பதிவுக்கு tnst.in போய்ட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது 750 ரூபா கொடுத்து உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது எந்த டேட்டில் கிடைக்குதோ அந்த டேட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் மற்ற மாதிரி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் காரோ இல்லை வேறு ஏதோ தனியாக ஒரு டெம்போ ட்ராவலர் வச்சு தான் போக வேண்டியிருக்கும். இது பஸ்ஸே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. தொழிலாளர்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அது பயனடையுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள் பஸ் ரெடியாக இருக்குது. அதை பாருங்கள், அந்த பஸ்ஸில் தான் போகிறதுக்கு இருக்கும். இதுதான் இந்த பஸ்ஸு தான். இது எல்லாம் உள்ள இருக்காங்க. இப்போ நான் அதை அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். இந்த திட்டம் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட 280 நாட்களுக்கு மேலாக இந்த நவகிரக சுற்றுலா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரே நாள் 9 கிரகங்களை பார்த்து தரிசித்து வருவதுடைய முடியுமா அப்படின்னா அது நிச்சயமா உங்களுடைய கையில தாங்க இருக்கு. நாங்கள் முதல் நவகிரக கோயிலில் முதல் ஸ்தலமான சந்திரன் பரிகார ஸ்தலம் சுவாமி கைலாசநாதர் நவகிரக கோயில்களின் அடுத்த ஸ்தலமாக குருஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கோயிலுடைய பார்வை தான் இருக்குது பாருங்கள். கோவிலுடைய முகப்பில் நின்றுட்டுருக்கோம். இதை பார்க்கறதுக்கு இந்த ஏசி பஸ், நான் ஏசி பஸ்ஸில் எல்லாம் பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. போகிறவங்கெல்லாம் இங்கே இந்த சாமியை பார்த்துட்டு எங்களுக்கு காலையில் சிற்றுண்டி ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவர் மூலிமா எல்லாருக்கும் சிற்றுண்டி சாப்பிட்டு அடுத்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராகிறோம். இது ஆலங்குடி குரு சந்நிதி முகப்பு தோட்டம். இது உள்ளே போனோடனே அந்த நிகழ்வை நாங்கள் தனியாக காட்டுறோம். ஆலங்குடி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அது அவர் பண்ணுறதுனால ஒரு ஆளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கி சாப்பிட்டோம்னா 60 ரூபா. இவர் தான் சென்னை பம்பலில் தான் இருக்கார். இவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணதுனால அவர் எல்லாருக்கும் ஒரு பெரிய மனசு பண்ணி இந்த இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருடைய குடும்பத்தாரும் நீடுவி வாழ வேண்டும் என்று குருவிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். இது நவகிரக ஸ்தலத்தில் 3வது ஸ்தலமாக இருக்குது. நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரர் இருக்குது. இது ராகு ஸ்தலம் கூட சொல்லுவாங்க. இது இங்கே நாகக்கன்னியம்மன் கன்னியம்மனாக ஒரு
இருவரும் காட்சி அளிக்கிறாரு. நவகிரக கோயிலில் 3வது ஸ்தலமாக இருக்குது ராகு பகவான் திருநாகேஸ்வரத்தில் திரு நாகநாத சுவாமி கோயில். இங்கே வந்து நாகக்கன்னியம்மன் கன்னியம்மனோட காட்சி அளிக்கிறாரு ராகு பகவான். இது வந்து ராகு கால பூஜை நடக்கிறதுக்கு வந்து ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து பாலாபிஷேகம் நடக்கும்போது அந்த பாலோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது இங்கே ஒரு ஐதீகம். அதை நாங்களே பார்த்துருக்குறோம். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பாருங்கள். இது வந்து 3வது ஸ்தலமாக இருக்குது நவகிரக கோயிலில் திருநாகேஸ்வரத்தில் அமைந்திருக்குது. நாகநாத சுவாமி தான் பரிகாரங்க. இந்த நவகிரக கோயிலில் இந்த 4வது ஸ்தலமான பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த சூரியனார் கோயில். அதை வந்து திருவாரூர் ஆயத்துக்கு சொந்தமான சிவசூரிய பெருமான் சூரியனார் கோயில். இது ஆடுதுறையில் இருக்குது. இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 நவகிரகங்களும் இங்கே ஒன்றா இருக்குது. சிவசூரியனுக்கு இதில் குரு வந்து காட்சி எழுத்து குரு பகவானுடைய நேர்பார்வையில் சூரியனுடைய சுவாமி அங்கே இதில் இருக்கார். அது இல்லாமல் 9 நவகிரகங்களும் ஒரு சேர பார்க்கலாம். எங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கூட இந்த ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த 9 நவகிரகத்தை பார்க்கக்கூடிய பலன் வந்து கிடைக்கும். இது வந்து இப்போது ஆலய திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து அதை வந்து ஒரு சேர வச்சுருக்காங்க. அந்த நவகிரகங்களில் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. அங்கே தனித்தனி இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. திருப்பணி முடிஞ்சோடனே தனித்தனியாக வச்சுருவாங்க. மற்ற கோயிலுக்கு உள்ள பலன் இந்த ஒரு கோயிலில் வந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். நவகிரக ஸ்தலங்களில் 5வது ஸ்தலம் அக்னீஸ்வரர் சுக்கிரஸ்தலம். இது வந்து கஞ்சனூரில் அமைந்திருக்கு. இங்கே வந்து சுக்கிரன் வந்து அம்பாலோட சுக்கிரன் அம்பாள் சமேதராக காட்சி அளிக்கிறார். இது வந்து 5வது ஸ்தலம், 5வது தரிசனமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து அடுத்தது இந்த சாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கோயிலை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அதை தெரியும். இது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஆதிக்கமாக இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோயில். இது தான் வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த வைத்தியநாத சுவாமி கோயில் செவ்வாய்க்கு ஆதிக்கம் செலுத்துவர். பரிகார ஸ்தலம் வந்து செவ்வாய். இது 7வதாக புதன் திருவெண்காடு நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் மதிய சாப்பாட்டுக்காக இங்கே வந்த டிவோட்டிஸே வந்து 2 பேர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணி இங்கே சாப்பாடு வந்து தங்க இன்பவழி ரெசிடென்ஸ் உயர்தர சைவ உணவுன்ற இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து நாங்கள் அடுத்த நவகிரக கோயிலில் இது 7வது ஸ்தலமான கேது பரிகார ஸ்தலம். இது வந்து அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில். கேது பரிகார ஸ்தலமாக இங்கே இருக்குது. இது வந்து கீழப்பெரும்பள்ளம்ன்ற இந்த ஊரில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம 7வது நவகிரக கோயிலாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் 2 கோயில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பொழுதுக்குள்ளே அதை பார்த்துருவோம். ரொம்ப நமக்கு நல்லா சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்க. இந்த நவகிரக கோயிலில் இருந்து சுற்றுலா வந்ததில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னிங்கன்னா, இது பாருங்கள், அந்த ஐடி கார்டு எல்லோரும் கொடுத்துட்றாங்க. இதை காட்டின உடனே எல்லாருமே வந்து அங்கே விலகி நமக்கு வந்து சிறப்பு தரிசனத்தை அலோவ் பண்ணுறாங்க. நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரவரையும் வேறு ஆளுங்களை அனுமதிக்காமல் நமக்கு மட்டும் சிறப்பு தரிசனம் காட்டி நம்மளை வந்து உரிய நேரத்துக்கு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்து இதை உடனே ஒவ்வொரு கோயிலும் வந்து சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதை பாருங்கள், அந்த ஐடி கார்டு. நீங்கள் வரவங்க இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல இது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி. நவகிரக ஸ்தலத்தில் இது 8வது ஸ்தலம் திருவெண்காடு புதன் தாரணேஸ்வரர் சுவாமி கோயில். இது வந்து பரிகாரம் வந்து புதனாக வந்து இங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால இந்த கோபுரங்கள் வந்து முழுமை பெரியாமல் இருக்குது. இது 8வது ஸ்தலம் திருவெண்காடு புதன் ஸ்தலம். அடுத்தது வந்து கடைசி வந்து திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் தர்பாரீஸ்வரர் கோயில். 6 மணிக்கெலாம் அங்கே போயிடுவாங்க. அதில் நவகிரக சுற்றுலா சென்னையிலேருந்து புறப்பட்டு கும்பகோணம் வந்து அங்கேருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 5 மணிக்கு ஏறி ஒவ்வொரு கோயிலாக பார்த்துருந்து கடைசியாக வந்து திருநள்ளாறு வந்து தார்பணேஸ்வரர் அதாவது சனீஸ்வர பகவானுடைய கோயிலை வந்து பார்த்துருக்குறோம். அது பார்த்து நல்லபடியாக அந்த பூஜை புனஸ்காரங்கள் மரகதலிங்கம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்த்து அபிஷேகம் நடந்தது. அதே வந்து அம்பாளுக்கும் 2வது வந்து சிவனுக்கும் அதுக்கப்புறமடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வர பகவானுக்கும் ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு எங்களுக்கு காட்சி கிடைச்சிது. ரொம்ப நம்ம அந்த பகவானுக்கு எங்களை அழைத்துன்னு போன அந்த கைடுங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக்கிறோம். எங்கள் பயணம் இனியே முடிஞ்சுது. அவங்க வந்து இப்போ திரும்ப கும்பகோணத்தில் வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் கும்பகோணம் போகிறதுக்காக எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அது சுற்றிட்டு மறுபடியும் வந்த வழியாக திரும்பி போகிறதுனால நாங்கள் இங்கே காரைக்கால் போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகலான்னு ஐடியா பண்ணி நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். அவங்க இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டு போயிடுவாங்க. இது வந்து இந்த பயணம் இனிதே நிறைவு செஞ்சுருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நாள் ட்ரிப்பு. உங்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் அங்கே வந்தோம்னா அதான் ஒரு பெரிய விஷயம். 5 மணிக்கு வண்டி எடுத்துடுறாங்க, கரெக்டாக ஷார்ப்பாக எடுத்துடுறாங்க. நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக வந்துடலாம். நாங்கள் வந்து இங்கே கும்பகோணம் டிப்போவில் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஆனால் நீங்கள் வர்றது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. எப்படி ஒன்றா வந்து நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்குற ஆர்வத்தில் நீங்கள் வந்து முதல்ல இந்த பஸ்ஸை பிடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணிடணும். அந்த டிக்கெட்டுக்கு என்றைக்கு கிடைக்குதோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் மாற்றி அனுப்பிச்சிட்டு வந்து
இந்த நவகிரக சுற்றுலாவை சுற்றி பார்த்து பயனாடிமாறு உங்களை தாமுடன் கொண்டுக்கொள்கிறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நலமுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.